إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்தியத்தை தூய வடிவில் எடுத்துச் சொல்ல வந்த நம் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரிலேயும் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை அப்படியே பிசகாதி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரை வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலேயே மிக மிக ஏற்றமானது உன்னதமானது நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் என்றும் விஷயங்களிலேயே மிக மிக மோசமானது கெட்டது இந்த சத்தியமான இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதுமையான விஷயங்கள், அத்தனை புதுமையான விஷயங்களும் வழிகேடுகள், அத்தனை வழிகேடுகளும் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த செய்தியை முதலில் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுஸூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். உங்களுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தூதர் எந்த விஷயங்களை எல்லாம் உங்களை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறாரோ அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும் கடினமானது என்ற இந்த செய்தியை தன்னுடைய திருமறை குர்ஆனில் 59வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நம்ம எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த செயலை ஒன்று அல்லாஹ் என்ன செய்திருக்க வேண்டும், இதை செய்யுமாறு சொல்லிருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை தடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்திருக்க வேண்டும், அந்த விஷயத்தை தடுத்திருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயால் என்ன செய்திருக்க வேண்டும், அந்த விஷயங்களை சொல்லிருக்க வேண்டும், அல்லது செய்து காத்திருக்க வேண்டும், அல்லது அங்கீகரித்திருக்க வேண்டும். இப்படியான விஷயங்களை மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
பாருங்கள், நம்ம சென்ற ஜும்மாவில் நம்ம பள்ளியில என்ன விஷயங்களை செய்யலாம் என்பது சம்பந்தமாக சில தகவல்களை என்ன செய்தோம், பகிர்ந்து கொண்டோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பள்ளியில எப்படியான விஷயங்களை செய்ய முடியும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாகவே நமக்கு தெரியும், பள்ளிகளை பொறுத்த மட்டில் அந்த பள்ளிகள்ல சில காலங்களில் சில நாட்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சில பொருட்களை என்ன செய்வார்கள், பள்ளியிலே கொண்டு பங்கீடு செய்வார்கள். அல்லது ஏதாவது ஒரு பெரிய அளவுல காசு கிடைத்தது என்று சொன்னால் அந்த காசை என்ன செய்வார்கள், பள்ளியிலே கொண்டு பங்கிடக்கூடிய ஒரு வளமை என்ன செய்கிறது, நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த விஷயம் தவறான ஒரு விஷயமா, அல்லது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்களா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான செயல்பாடுகளை என்ன செய்திருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்நாட்களில் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கு ஒரு அழகான ஒரு ஹதீஸை செய்தியை என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவருடைய பள்ளிவாசலுக்கு பஹ்ரைன் நாட்டிலிருந்து என்ன செய்யப்படுகிறது, சில பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது. அந்த பொருட்களை பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருட்கள் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலுக்கு வந்த பொருட்களிலேயே மிகவும் அதிகமான அளவில் வந்த பொருட்கள் தான் என்ன அல்வாசல் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருட்கள் கொண்டு வந்த உடனேயே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொண்டு வந்த அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் அந்த பொருட்களை பள்ளியிலே போடுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே என்ன செய்யப்படுகிறது, அந்த பொருட்கள் அப்படியே வைக்கப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருட்களை பொருட்படுத்தாமல் என்ன செய்து விடுகிறார்கள், தொழுகைக்காக சென்று விடுகிறார்கள். நபிகளார் தொழுகைக்காக சென்று விடுகிறார்கள். தொழுகை முடித்தவுடன் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு உட்காருகிறார்கள். அந்த இடத்துக்கு உட்கார்ந்து யாரெல்லாம் அன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குமாக என்ன செய்கிறார்கள், அந்த பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நபித்தோழர் வருகிறார். இந்த நபித்தோழர் எப்படி சொன்னால், அவர் மக்காவிலிருந்து பத்ர் யுத்தத்துக்காக என்ன செய்யறாரு, முஸ்லீம்களோடு யுத்தம் புரிவதற்காக பத்ர் யுத்தத்துக்கு வந்த ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் யார் என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பத்ர் யுத்தத்தில் என்ன செய்யப்படுறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சில நபித்தோழர்களும் என்ன செய்யறாங்க, அதுல கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு அவர்கள் வந்ததின் பின்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி அவர்கள் கைதிலிருந்து அந்த இதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள் என்று சொன்னால், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயும் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் இருந்த அதிகமான பணப்பொருட்களை என்ன செய்யறாங்க, அவர்கள் கொடுக்கிறாங்க. அவர்கள் விடுதலை பெறுவதற்காக என்ன செய்யறாங்க, எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கிறாங்க. அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பொருட்கள் இருந்து எனக்கும் கொடுங்கள் என்று சொல்றாங்க. இந்த பொருட்கள் இருந்து எனக்கும் கொடுங்க. ஏன்னு சொன்னால், நான் பத்ர் யுத்த நேரத்தில் கைதியாக நான் பிடிக்கப்பட்டேன். கைதியாக பிடிக்கப்பட்டு அதை பிணை கொடுப்பதற்காக என்னிடத்தில் இருந்த சொத்தை எல்லாம் நான் என்ன செய்வேன், கொடுத்துதான் நான் பிணை பெற்றிருக்கிறேன். அதற்காக எனக்கு கொடுங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த பொருட்கள் இருந்து கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்பாஸே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்றாங்க. இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆடையிலிருந்து ஒரு துணி எடுத்து என்ன செய்யறாங்க சொன்னால், அதிலிருந்து பொருட்கள் என்ன செய்யறாங்க, எடுத்து இதுல போட்டுக் கொள்றாங்க. எடுத்து போட்டு நிறைக்கிறாங்க. நிறைத்தவங்களையே எல்லாத்தையும் நிரப்பி கொண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தூக்க பார்க்கிறாங்க. அந்த பொருட்கள் என்ன செய்ய முடியல, அவர்களால தூக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பொருட்களை என்னுடைய சந்திலே உங்களுடைய தோழர் அல்ல யாருக்காவது என்ன செய்யுங்க, எடுத்து சந்திலே வெற்றிட சொல்லுங்கன்றாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 ஆண்டு சொல்றாங்க.
அதுக்கு பிறகு சொல்றாங்க, அப்ப உங்களுடைய தோழர்களுக்கு தான் நீங்க எடுத்து வைக்க வாரம்னு சொல்றீங்க, நீங்களாவது என்ன செய்யுங்க, அந்த பொருட்களை என்னுடைய தோலை தூக்கி வச்சிருங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலாண்டு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, அதுக்கு பின்னால அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதிலிருந்து கொஞ்சம் பொருட்கள் எடுத்து என்ன செய்யறாங்க, அந்த குவியல்ல போடுறாங்க. தூக்க முடியுமான்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா தூக்க பாக்குறாங்க. அப்பயும் முடியல. நபிகளார் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை என்னுடைய மேல தூக்கி வச்சிருங்க. நபிகளார் ஏலான்றாங்க. அதுக்கு பின்னால சொல்றாங்க, உங்களுடைய தோழர்களிடத்துல யார்ட்டையாவது சொல்லுங்க, தூக்கி வைக்கிறது, அதுவும் மேலாண்டப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதுக்கு பின்னால மீண்டும் அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க என்றால், அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பொருட்கள் என்ன செய்யறாங்க, எடுத்து அந்த குவியல்ல போட்டுட்டு தூக்க முடியுமான அளவு என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்தில வச்சு அதை தூக்கி கொண்டு போறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் அந்த பொருட்களை ஆசையோடு என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்தில வச்சு சுமந்து கொண்டு போனார்கள். இதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்த்து கொண்டார்ந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி புகாரியில 421 ஹதீஸாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பள்ளிகளை பொறுத்த மட்டும் அந்த பள்ளிகளில் ஏழைகளுக்காக என்ன செய்யலாம், சில பணங்களோ அல்லது பொருட்களோ வந்தால் அந்த பொருட்களை என்ன செய்யலாம், பள்ளிகளை வைத்து அந்த மக்களுக்காக என்ன செய்யலாம், அதை பங்கிட்டு கொடுக்கலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்லாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிகளை பொறுத்த மட்டில் பள்ளிகள்ல சில விஷயங்களை செய்ய முடியும், இன்னும் சில விடயங்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களையும் என்ன செய்ய முடிகிறது, நமக்கு ஹதீஸ்களின் ஊடாக பார்க்க முடிகிறது. சென்ற வாரத்தில் நம்ம படித்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் என்ன செய்ய முடியும், இன்றைய காலத்திலையும் என்ன செய்ய முடியும், அந்த விஷயங்களை அமுல்படுத்த முடியும். இன்னும் சில விஷயங்கள் என்ன செய்ய முடியாது. இன்றைய காலத்தில் இந்த நாடு ஒரு அந்நிய நாடாக இருப்பதன் காரணமாக, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாமல் இருப்பதன் காரணமாக சில விஷயங்கள் என்ன செய்ய முடியாது. இன்றைக்கு நம்மளால் அந்த விஷயங்களை நிலைநாட்ட முடியாது. இன்றைக்கு அந்த விஷயங்களை நம்ம நிலைநாட்டுவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டி வரும், சில தண்டனைகளுக்கு உள்ளாதவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டி வரும், ஆக வேண்டும். பொதுவாகவே தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்களை நம்ம விசாரிக்கிறோம், விசாரித்து தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, இன்றைக்கு நம்மளால கொடுக்க முடியாது. இந்த விஷயங்களை நம்ம நிலைநாட்டுவதாக இருந்தால் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி இருக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அந்த தண்டனைகளை வழங்க முடியுமே தவிர இஸ்லாமிய ஆட்சி இல்லை என்று சொன்னால் அது தண்டனைகளை என்ன செய்ய முடியாது, யாராலும் வழங்க முடியாது. அப்படி வழங்குவது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்ற செயலை நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக பள்ளியிலே செய்யக்கூடாத விஷயங்கள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளை பொறுத்த மட்டும் சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதுல இன்றைக்கு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் சிறார்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. சிறார்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஸ்ஸப லைஸ மின்னா, யார் ஏமாற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பொதுவாகவே அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த செயற்பாடுகளுக்கு அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், கூலியை தர வேண்டும். இன்றைக்கு நம்ம தொழுவதற்காக வாரோண்டு வைங்க, நம்ம யாருக்காக தொழ வருகிறோம், இந்த பள்ளி இருக்குது, இந்த பள்ளியில் ஒரு மௌலவி இருக்கிறாரு, அந்த மௌலவி நல்லா பழகிறார் என்பதற்காக தொழவாருங்க. அப்படி வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முகஸ்துதிக்காக வருகிறீர்கள். நீங்கள் முகஸ்துதிக்காக ஒரு செயலை செய்வீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நாளில் அந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வணங்கி அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒரு போல சுருட்டி என்ன செய்யப்படும், உங்களுக்கு அப்படியே தூக்கி எறிந்து விடப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இப்படியான சில நிகழ்வுகள் என்ன செய்யப்படுகிறது, பள்ளிகளை ஏமாற்றுவதற்காக மக்களை சொல்வதற்காக அழைக்க வேண்டும், சில காட்சி பொருட்களை காட்ட வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சிறுவர்களை ஏமாற்ற முடியும், பேச முடியாதவர்களை ஏமாற்ற முடியும், அறிந்தவர்களை படித்தவர்களை என்ன செய்ய முடியாது, ஒரு காலம்
ஏமாந்தாலும் ஏமாற்ற முடியாது என்பார்கள். இன்றைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் என்பார்களே. பொதுவாகவே சில பள்ளிகளிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகளை பள்ளிக்கு அழைக்க வேண்டும், பிள்ளைகளை பள்ளிக்கு அழைக்க வேண்டும். பள்ளிக்கு வருவதற்காக ஒரு பைஸ்கிளை தூக்கி என்ன செய்யறாங்க, அப்படியே தொங்க போட்டுறாங்க. பள்ளியில பைஸ்கிளை தூக்கி தொங்க போட்டுறாங்க. பைஸ்கிளை தூக்கி தொங்க போட்டோன்னே பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சரி இந்த பைஸ்கிளை நான் எடுத்துக்கொள்ளணும், எனக்கு தான் இந்த பைஸ்கிள் வர வேண்டும் என்று தன்னுடைய ஈமானை என்ன செய்தால் இழந்து விடுகிறார்கள், தன்னுடைய எண்ணத்தை என்னத்தை இழந்து விடுகிறார்கள். இழந்து விட்டு என்ன செய்கிறார்கள், அந்த பொருளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கு போகக்கூடிய நிலையை இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், கண்ணூடாக கண்டு வருகிறோம். பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிம்பரிலே இருந்து சொன்ன ஒரு விஷயத்தை நான் செவிமடுத்திருக்கிறேன் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பாருங்கள், நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். புகாரியை பிறகு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், புகாரியில முதலாவது ஹதீஸ் இதுதான், புகாரியில முதலாவது ஹதீஸ் இதுதான், இன்னமல் அஅமாலு பின்னியாத். நம்ம என்ன நற்செயலை செய்தாலும் சரி, என்ன வணக்க வழிபாடுகளை செய்தாலும் சரி, அதற்குரிய கூலி என்ன செய்யும், நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பார்களே. இன்றைக்கு நம்ம தொழுகக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பாக என்ன நன்மை கிடைக்கும் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்களோ அந்த நன்மை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் தொழுவேன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வயலுல் லில் முஸல்லி, தொழுகையாளர்களுக்கு கேடுதான் என்று சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பரிசு பொருளை தருவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதற்காக நம்ம நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்வோம் என்று சொன்னால் அதில் என்ன கிடையாது, நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்து விடுவார், நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளி விடுவார். என்பார்களே, நம்முடைய பிள்ளைகள் இப்படியான ஏமாற்று வித்தைகளுக்காக ஏமாற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய பிள்ளைகளை தடுப்பதற்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை என்ன செய்ய வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. அது மட்டுமல்லாமல் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாருங்கள், எண்ணத்துக்கு தான் கூலி இருக்கிறது. நம்ம எந்த எண்ணத்துக்காக எதை நம்ம செயல்படுகிறோமோ அந்த எண்ணத்துக்குரிய கூலி என்ன செய்யும், இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைத்துவிடும் என்பார்களே. இன்றைக்கு பாருங்கள், நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை நினைக்கிறான், இந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த விஷயத்துக்குரிய கூலி அவனுக்கு கொடுத்து விடுவார். அவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதை அவன் செய்வதற்குரிய எல்லா ஏற்பாடையும் அல்லாஹ் என்ன செய்து விடுவார், அவனுக்கு கொடுத்து விடுவார் என்பார்கள். இன்றைக்கு சற்று நினைத்து பாருங்கள், இன்றைக்கு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய சகோதரர்கள் செயல்படுகிறார் என்று சொன்னால் இந்த எண்ணத்துல தான் என்ன செய்யறாங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சாஸ்திரக்காரன் ஒரு மனிதன் போறான்னு வைங்க, அவன் ஏன் போறான், அவனிடத்துல போனால் எனக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துக்கள் எனக்கு என்ன நடந்திருக்கிறது அவன் சொல்லுவான் என்பதை நம்பி என்ன செய்கிறான், அவன் போனால் அவன் ஒரு விஷயத்தை சொன்னால் அவன் உண்மையிலே என்ன செய்து விடுவான், அவன் நம்பி விடுவான். அவன் நம்பி அந்த விஷயம் அவனுக்கு கண்டிப்பாக என்ன செய்துவிடும், நடந்துவிடும் என்பார்கள். ஒரு மனிதன் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டு அதை செய்வதற்கு இறங்கி விடுகிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயம் என்ன அவனுக்கு நடந்துவிடும் என்பார்கள். இதைத்தான் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நினைத்து அந்த விஷயத்தில் இறங்கிவிட்டால் அவன் நினைத்தது நடக்கும் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹா இலா துன்யா யுஸீபுஹா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் துன்யாவை, இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துடைய இன்பங்களையும் ஆசைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு மனிதன் சம்பாதிப்பதற்காக இருந்தால் அந்த விஷயங்களை அந்த மனிதன் அடைந்து கொள்வான் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்தை நானும் நீங்களும் செய்தாலும் சரி நம்முடைய எண்ணம் என்ன செய்ய வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருந்து நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தான் என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தியை என்ன செய்ய வேண்டும், நானும் நீங்களும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள், இன்னும் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான விஷயங்கள் பள்ளிகளிலே
நடைபெறக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய நேரத்தில் நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, பள்ளிகளிலே ஒரு மனிதன் செய்யக்கூடாது என்று நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா ரஅய்தும் மை யபீஉ அவ் யப்தாஉ ஃபில் மஸ்ஜித், ஒரு மனிதன் பள்ளியில விற்பதையும் வாங்குவதையும் நீங்கள் கண்டால், ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, பள்ளியில அவருடைய வியாபாரத்தை பள்ளிக்குள்ள வெற்றி வராரு, விற்கிறாரு, வாங்குறாரு, இப்படியான ஒரு மனிதனை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக, உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் உனக்கு லாபம் தராமல் இருக்கட்டும் என்று இந்த லானத்தை, இந்த சாபத்தை சொல்லுமாறு நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சற்று நினைத்து பாருங்கள், நிறைய பேர்களை பொறுத்த மட்டில் பள்ளிகளில் இருந்து என்ன செய்வார்கள், வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள், வியாபாரம் செய்வார்கள். இன்றைக்கு சில இடங்களுக்கு போவோம் என்று சொன்னால் அத்தனை வியாபாரம் எங்க வந்திருப்பாங்க, பள்ளிக்குள்ளதான் வந்திருப்பாரு. அவர் என்ன செய்வார், ஏதாவது ஒரு நிகழ்வோ அல்லது ஏதாவது கூட்டங்களோ நடக்குதுன்னு சொன்னால் அவர் பள்ளி உள்ளுக்கு, பள்ளிக்கு வெளியே செய்யறாண்டா வேற விஷயம், பிரச்சனையே கிடையாது. பள்ளி உள்ளுக்கு என்ன செய்வார் சொன்னால் ஒரு ஓரத்துல அவர் ஒரு சட்டை போட்டு என்ன செய்வாரு, அத்தனையோ தொப்பியோ போட்டு உட்கார்ந்து இருப்பாரு. இப்படி என்ன செய்வாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க என்றால் அவருடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்க பேசுவாங்கன்னு சொன்னால் பள்ளிக்குள்ள இருந்துதான் பேசுவாங்க, பள்ளிக்குள்ள இருந்துதான் பேசுவாங்க. இப்படி ஒரு மனிதன் செய்வான் என்று சொன்னால் நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி ஒரு மனிதன் செய்வதை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னுடைய வியாபாரத்தில் லாபம் தராமல் இருக்கட்டும் என்ற சாபத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அன்பார்ந்தவர்கள், இன்னும் நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்றைக்கு பள்ளியில் என்ன செய்யப்படுகிறது, ஒரு பொருள் காணாமல் போய்விடுகிறது. பள்ளிக்கு ஒரு மனிதர் வருகிறார், வந்த நேரத்தில் அவருடைய ஒரு பொருள் என்ன செய்யப்படுகிறது, பள்ளியில காணாமல் போய்விடுகிறது. இப்படி காணாமல் போன ஒரு பொருளை கூட என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது என்று நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு விஷயம் நடக்குது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஒரு பொருள் என்ன செய்யப்படுகிறது, பள்ளியில காணாமல் போய்விடுகிறது. காணாமல் போனதை அவர் தேடுவதை நீங்கள் கண்டால் லா ரத்தல்லாஹு அலைக, அல்லாஹ் உனக்கு அதை திருப்பி தராமல் இருக்கட்டும் என்று நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை சொல்லிவிட்டு திருமதியில் வரக்கூடிய வேறொரு ஹதீஸை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னல் மஸ்ஜித லம் துப்ன லிஹாதா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இல்லங்கள் இதற்காக கட்டப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்லங்களை எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்திருக்கிறார்களோ இந்த விஷயத்தை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பள்ளிகள்ல செய்யக்கூடாது என்ற செய்தியை என்ன செய்ய வேண்டும், நானும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி அல்லது நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை மாத்திரம்தான் நம்ம பள்ளிகளில் செய்ய முடியுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பள்ளிகளில் நமக்கு செய்வதற்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது என்ற செய்தியை என்ன செய்ய வேண்டும், நானும் நீங்களும் தெளிவாக தெரிந்து எந்த விஷயங்களை நானும் நீங்களும் ஒவ்வொரு வாரமும் கேட்டு பயன்பெறுகிறோமோ பயன்பெறக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்றவாறு அமுல்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆசி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் நல்லடியார்களே, இரண்டாவது உரையில் நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. யாரே? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபியல்லாருடைய பள்ளிக்கு என்ன செய்யறாங்க, ஒரு அரபி வராங்க. காம அராபியும் பபாலபில் மஸ்ஜித், ஒரு அரபி என்ன செய்யறாருன்னு சொன்னால் நபியல்லாருடைய பள்ளி வாசலுக்கு திருநீர் கழித்து விடுகிறாரு. புரிஞ்சா? அப்ப இந்த செய்தியை நான் ஞாபகப்படுத்துறேன் என்று சொன்னால் பள்ளி என்ன செய்யக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. நம்ம பள்ளியை அசுத்தப்படுத்தக்கூடாது. அப்படிதான் ஒரு மனிதர் செய்கிறார் என்று சொன்னாலும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு எப்படி சொல்ல வேண்டும், அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், அதை எடுத்து சொல்ல வேண்டும். நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு செய்தியை தான் என்ன செய்யறாங்க, நமக்கு அழகான முறையில காட்டி தராங்க.
ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, பள்ளியில மூத்திரம் பெய்கிறார், சிறுநீர் கழிக்கிறாரு. இப்படி சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்துல இருந்த சஹாபாக்கள் தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த மனிதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் போய் தடுக்க பாக்குறாங்க. அவர் சிறுநீர் கழிக்கிறதையும் தடுக்க பாக்குறாங்க. தடுக்கக்கூடிய நேரத்தில் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஊஹு, அவரை விட்டுவிடுங்கள் என்கிறாங்க. அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிட்டு நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு தண்ணி வாளி எடுத்து அவர் சிறுநீர் கழித்த இடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வாளி தண்ணியை ஊத்துங்க. நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஇன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரி, நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறது கஷ்டப்படுத்துறது நீங்க என்ன செய்யப்படல, அனுப்பப்படல. நீங்க லேசான மென்மையான மார்க்கத்தை மென்மையான முறையில எடுத்து செல்வதற்கு தான் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்க கஷ்டப்படுத்தி சொல்வதற்கு நீங்க என்ன செய்யப்படல, அனுப்பப்படவில்லை என்ற செய்தியை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எனக்கும் உங்களுக்கும் அழகான முறையில் என்ன செய்யறாங்க சொல்லி தராங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சிலர்கள் இருக்கிறாங்க, சிலர்களுக்கு எந்த விஷயத்தை எதுல செய்யணும்னு தெரியல. இப்படி தெரியாத காரணமா என்ன செய்யறாங்க என்றால், வெளியிருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் என்ன செய்து விடுவார்கள், பள்ளிக்குள்ள கொண்டு போய் போட்டு போயிடுவாங்க. இப்படி போட்டுட்டு போறதை கண்டா நம்ம என்ன செய்யணும், அவங்க இப்படி செய்யாதப்பா, இது ஒரு தவறான விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்ய வேண்டாம் இருக்கிறாங்க. இந்த செய்தி என்ன செய்ய வேண்டும், நம்ம அவருக்கு அழகான முறையில எடுத்து காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவரு கஷ்டப்படுத்தி அழுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்லுவோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டாரு, அவனத்துல அந்த விஷயத்தை கேட்டு நல்ல முறையில பயன்படுத்த மாட்டாரு. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், எப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு பாவத்தை காண்றீங்க, அந்த பாவத்தை கண்டீங்கன்னு சொன்னா அந்த பாவத்தை நீங்க அவரோட தடுக்கக்கூடிய நேரத்துல அழகான உபதேசத்தின் மூலமாக நீங்க என்ன செய்யுங்க, அவரை நீங்கள் தடுங்கள். அவர் உங்களுக்கு எதிரியாக இருந்தால் நீங்கள் அழகான முறையில் அவருக்கு உபதேசம் செய்வீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர் உங்களுக்கு உற்ற நண்பராக மாறிவிடுவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறார், தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லுகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, பள்ளிகளை என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வீடுகளை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் அசிங்கப்படுத்தக்கூடாது, அழுக்குகளை என்ன செய்யக்கூடாது, பள்ளிகளை போடக்கூடாது. அப்படித்தான் அசிங்கங்களை அழுக்குகளை நம்ம காணுவோம் என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும், அழகான முறையில் அதை எடுத்து என்ன செய்துவிட வேண்டும். அந்த அசுத்தங்களை என்ன செய்ய வேண்டும், அழகான முறையில அதை யாராவது போடுறதுக்கான அழகான முறையில சொல்றது, அல்லது என்ன செய்ய வேண்டும், அந்த பொருள் அந்த அசிங்கமான பொருட்களை நாம் என்ன செய்யறது தெரியாம யாரும் கண்ணுடைய பணாம என்ன செய்ய வேண்டும், அந்த விஷயங்களை அப்புறப்படுத்த விட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் அழகான முறையில கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பெரிய அளவுல கஷ்டப்படுத்தி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மார்க்கம் லேசான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த லேசான மார்க்கத்தில் எந்த விஷயங்களை செய்யுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத் தருகிறார்களோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்றவாறு அமுல்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்ஸலாம்.